students, last maths class நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்? ascending order, descending order, creating the new numbers எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா the four basic operations on numbers. basic operations சொன்னாலே என்னென்ன வரும்? addition, subtraction, multiplication, division. அதுல நிறைய சம்ஸ் நீ லோயர்லயே படிச்சு கவர் பண்ணிருப்ப. So just ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம என்ன மட்டும் பார்க்க போறோம்னா statement problems based on addition, subtraction, multiplication and division. ஓகேவா? புக் உன் கையில இருக்கு, புக் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போற சம் என்னன்னு பார்த்தேன்னா எக்ஸாம்பிள் 1.6. எதுக்கு அண்டர்ல நம்ம பார்க்க போறோம்? 4 operations, basic operations on numbers. அத தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம்மா எக்ஸாம்பிள் 1.6 இருக்கு. புக் ஒன்னட்ட இருக்கு. நல்லா எடுத்து சம்ம ரீட் பண்ணி பாரு. In an exhibition, the number of people visited on. அந்த எக்ஸிபிஷனுக்கு people visit பண்றாங்க. The number of tickets sold on first, second, third and fourth days are. என்னென்ன கொடுத்திருக்காங்க? 1,10,000, 75,060, 25,000, 700, 30,606. Find the total number of visitors. Find the total number of tickets sold on all the 3 days. அதுதான் கேட்டிருக்காங்க. total number அப்படின்னு சொன்ன நிமிஷத்துக்கு நமக்கு என்ன தோணிரும்? addition. அப்ப ஆட் பண்ணணும். ஓகேவா? சொல்யூஷனுக்குள்ள போய்டுவோம். You should not need not to write the sum. just சொல்யூஷனை மட்டும் காப்பி பண்ணிக்கோ. சொல்யூஷன் போட்டுக்கோ. number of tickets sold on first day. என்னதுமா? number of tickets sold on first day which is equal to 1,10,000. அடுத்தது number of tickets sold on second day which is equal to 75,060. அப்ப நீ எழுதும்போது கண்டிப்பா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிளேஸ் வேல்யூ படிக்கும்போது லெஃப்ட் டு ரைட் தான்மா எழுதணும். இந்த சைடு வழியா எழுதாத. ஃபர்ஸ்ட் 1,10,000 கொடுத்திருக்கிறத எழுதிட்டு அடுத்து நீ என்ன பண்ணணும்? from left to right தான் எழுதணும். அப்ப 0 left to right 0 6 0 5 7 இப்படி தான் எழுதணும். அடுத்து என்னது? number of tickets sold on third day. என்ன கொடுத்திருக்காங்க? 25,700. அப்ப 0 0 7 5 2. அடுத்து number of tickets sold on fourth day 30,606. அப்ப 6 0 6 0 3. left to right எழுதிரு. என்ன கேட்டிருக்காங்க நம்மட்ட? total number of tickets sold on all the 3 days. அப்ப just எல்லாத்தையும் ஆட் பண்ணு. அப்ப first ones place ஆட் பண்ணினா 0 0 0 6. அப்ப just என்னதான் வரப்போகுது? 6. here 6 அங்கேயும் ஒண்ணுமே இல்ல. அப்ப இங்க 6 எடுத்து போட்டுரு. here 7 plus 6 13. அப்ப 3 இங்க போட்டுட்டு 1 borrow பண்ணி இங்க கொண்டு வந்தேனா 1 கேரி ஆன் பண்ணி இங்க கொண்டு வந்தேனா 5 plus 1 6 6 plus 5 11. அப்ப இங்க 1 போட்டு அங்க உங்க 1 கேரி ஆன் பண்ணேனா 1000 பிளேஸ்ல உனக்கு என்னமா வரும்? 10,000 பிளேஸ்ல 1 plus 1 2 2 plus 7 9 9 plus 2 11 11 plus 3 14. here 4 மட்டும் போட்டுட்டு 1 கேரி ஆன் பண்ணேனா 1 plus 1 2. அப்ப உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2,41,366. அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிரு. total number of tickets sold on all the 4 days. என்னதுமா? total number of tickets sold on all the 4 days is equal to 2,41,366. after finishing one sum you should draw the neat line using scale. okay, next sum போவோமாமா? example 1.7. அப்ப அடிஷன் முடிச்சிட்டா நெக்ஸ்ட் நம்ம என்னதான் பார்க்க போறோம்? subtraction. subtractionல உங்களுடைய சம் எடுத்து ரீட் பண்ணி பாரு. in a year a paper firm sold. எவ்வளவு சால்வ் பண்ணிருக்காங்களா? 6,25,600 out of 7,50,000. உன்னுடைய சம்லயே கொடுத்திருக்காங்க. நல்லா ரீட் பண்ணி பாரு. ஒரு புக் ஷாப்ல 7,50,000 புக்ஸ்ல அவங்க சோல்ட் பண்ணது எவ்வளவு? 6,25,600. find the remaining number of notebooks. இதுதான் உன்கிட்ட கேட்டிருக்காங்க. क्वेश्चन ரீட் பண்ணு. டோட்டல் நம்பர் கொடுத்துட்டாங்க, சோல்ட் பண்ண புக்ஸும் கொடுத்துட்டாங்க. find the remaining சொல்லிட்டாங்க. நமக்கு என்னதான்? subtraction. அப்ப ஸ்டேட்மென்ட் கவனி. number of notebooks in the store. number of notebooks in the store which is equal to 7,50,000. அடுத்தது number of notebooks sold. அவங்களே சம்பள கொடுத்திருக்காங்கமா. number of notebooks sold which is equal to 6,25,600. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? number of notebooks unsold. விக்காத நோட் என்னது? அப்ப number of notebooks unsold which is equal to ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம்.
கீழ 6 இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற நம்பர்ல இருந்து நம்ம borrow பண்ணுவோம். அப்ப இங்க 5 கேன்சல் ஆகி 4, here 10 மாறிடும், 10 கேன்சல் ஆகி 9, here 10 மாறிடும், 10 - 6 பார்க்கும்போது 4, 9 - 5 பார்க்கும்போது 4, 4 - 2 பார்க்கும்போது 2, 7 - 6 is equal to 1. அப்ப ஆன்சர் என்னமா 1,24,400. என்னது 1,24,400. அப்ப இது ஸ்டேட்மெண்ட் சம்ன்றதால நீ ஆன்சர் எடுத்து கண்டிப்பா எழுதணுமா. நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ் unsold is 1,24,400. ஓகே, இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? எக்ஸாம்பிள் 1.8. புக் எடுத்துக்கோ, சம்மர் ரீட் பண்ணி பாரு. என்ன கொடுத்திருக்காங்க? In a mobile shop the number of mobiles sold during the month is. ஒரு மாசத்துக்கு எத்தனை மொபைல் விக்குதுன்னா 1250 கேட்டிருக்காங்க. assuming that for all months, இந்த எல்லா மாசத்துக்கும் இதே மொபைல்ஸ் தான் விக்குது அப்படினா find the total number of mobiles sold during the month during 2 years கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல givenல என்ன கொடுத்திருக்காங்க? 1 மந்த்க்கு 1250 சோல்ட் ஆகுதான். அதே மொபைல்ஸ் தான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சோல்ட் ஆகிட்டே இருக்குன்னா find the total number of mobiles sold during 2 years கேட்டிருக்காங்க. முதல் கொடுத்திருக்கிறது மந்த், செகண்ட் கொடுத்திருக்கிறது இயர். அப்ப நம்ம ஒரு கன்வர்ஷன் பண்ணணுமா? நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 year equal to 12 months. Yes, you are right. 1 year equal to 12 months. அப்ப 2 year equal to 12 into 2. That is 2 into 12 பார்க்கும்போது 24 months. சைலன்ஸ் கால்குலேஷன்ஸ் போட்டுருக்கேன் பார்த்துக்கோ. 1 year equal to 12 months. அப்ப 2 years equal to 2 into 12 which is equal to 24 months. அப்ப நான் இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் mobiles sold for அந்த 24 monthsக்கு நான் கால்குலேட் பண்ணனும். ஓகே, சொல்யூஷனுக்கு வாங்கமா. நம்பர் ஆஃப் mobiles sold in 1 month என்ன கண்டுபிடிக்கணும்? given கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் mobiles sold in 1 month equal to 1250. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன் 24 monthsக்கு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல number of mobiles sold in 24 months என்ன பண்ண போறேன்? நம்பர் ஆஃப் mobiles sold in 24 months. அப்ப என்ன பண்ண போறேன்? மல்டிப்ளிகேஷன். ஒரு இதுக்கு கொடுத்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கேட்கும்போது நீ மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவ. இது உன்னுடைய லோயர்ல பேசிக் கான்செப்ட். அப்ப 1250 into 24. அப்ப 1250 24 ஆல மிஸ் இங்க சைடுல மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கேன். நல்லா கிளியரா பாத்துக்கோ. ஆன்சர் என்ன கிடைக்குது? 30,000. அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிரலாமா? நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் sold in 2 years is equal to number of mobiles sold in 2 years. 24 months கண்டுபிடிச்சிருப்போம். அவங்க क्वेश्चनல இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. So convert months into years. அப்ப number of mobiles sold in 2 years is equal to 30,000. Okay students, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். Okay students, basic operationsல addition, subtraction, multiplication நம்ம இப்ப பார்த்துட்டோம். அப்ப இன்னும் ஒரே ஒரு ஆபரேஷன் என்னது? division. அந்த டிவிஷனுக்கு தான் இப்ப நம்ம ஒரு சம் பார்க்க போறோம். உங்களுடைய புக் எடுத்துக்கோ. சம் நம்பர் எக்ஸாம்பிள் 1.9 தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். rupees 10 lakh was distributed to equal amount. அந்த ஒரு அமௌண்ட்டை ஈக்குவலா எத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க? 500 women. for எந்த குரூப்புக்கு? செல்ஃப் ஹெல்ப் சர்வீஸ்ங்கற ஒரு குரூப்புக்கு பிரிச்சு கொடுக்கறாங்களா? அப்படி கொடுக்கும்போது ஒரு உமனுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஆப்பிள் கொடுத்து ஒரு ஆப்பிளுக்கு ரேட் கொடுத்து 10 ஆப்பிள்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இது 10 ஆப்பிள் கூடிய ரேட் கொடுத்துட்டு ஒரு ஆப்பிள்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட். அதே மாதிரி தான் இங்கேயும் 500 உமனுக்கு 10 lakh கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு உமனுக்கும் போது நம்ம என்னதான் பண்ண போறோம்? டிவிஷன். வாங்க சம்க்குள்ள போவோம். சொல்யூஷன். எக்ஸாம்பிள் 1.9 சொல்யூஷன். amount to be given to 500 women. எவ்வளவு பேருக்கு கொடுக்கறாங்களாமா? 500 women. amount to be given to 500 women equal to rupees 10 lakh. அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? amount to each woman. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு அமௌண்ட் ஈக்குவலா கிடைக்கும்? அப்ப 10 lakh divided by 500. 10 lakh
divided by 500. டிவிஷன் ஏற்கனவே உனக்கே தெரியும். டிவிஷன் போட்டுக்கோ. 500 ஆல டிவைட் பண்ற. அப்ப 2 டைம்ஸ் கேரி ஆகும். 1000 0. அப்ப இந்த 3 zeros மேல சேர்த்துக்கோ. அப்ப ஆன்சர் என்னமா? Each woman in the self group was given rupees 2000. ஆன்சர் நோட்ல பாத்துக்கோ. Each woman in the self group was given rupees 2000. இந்த சமயம் உன்னுடைய CW நோட்ல காப்பி பண்ணிக்கோ. ஓகேவாமா? நெக்ஸ்ட் நம்ம ஒண்ணுக்கு போறோம். என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். இனிமேல் இந்த 4 ஆபரேஷன்ஸையும் ஒரே சம்ல சேர்த்து கொடுப்பாங்க. அப்ப நீ எந்த ஆபரேஷன்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும் ஒரு ரூல் இருக்கு. ஏற்கனவே லோயர்ல நீ படிச்சிருப்ப போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்ப. அதே போர்ட்மாஸ் ரூல் கொஞ்சம் மாடிஃபைடா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிட்மாஸ் ரூல் ஃபார் ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ். இதுதான் செட் ஹெட்டிங். இதுல நீ பார்க்க போறது பிட்மாஸ். அது என்ன? போர்ட்மாஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். இது என்னடா பிட்மாஸ் வித்தியாசமா இருக்கேன்னு நினைக்காத. அங்க ஓங்கிறது ஆஃப்னு சொல்லுவாங்க. அந்த மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆர்டர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் போது வேற ஒண்ணுமே இல்லம்மா. ஏற்கனவே நீ லோயர்ல படிச்ச அந்த போர்ட் மாஸ் ரூல் தான். அந்த போர்ட் மாஸ்ன்னு படிக்கிறோமே, இங்க பிட் மாஸ்ன்னு இருக்கே. அப்படி நீ கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அதே தான் அங்க O ஃபார் ஆபரேஷன்ஸ், இங்க I ஃபார் இண்டிசஸ். மித்த எல்லா கால்குலேஷன்ஸும் அதுதான். சரி வா பாப்போம். B ஃபார் பிராக்கெட், I for indices. Indicesங்கிறது என்னன்னா இந்த parenthesis சொல்லுவாங்கம்மா. இந்த parenthesis கொடுப்பாங்க. இல்ல சில நம்பருக்கு மேல ஒரு பார் மாதிரி போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆபரேஷன்ஸ் தான் நீ முதல்ல கால்குலேட் பண்ணணும். அதுக்காக தான் அதை indices சொல்றாங்க. அடுத்து D for division, M for multiplication, A for addition, S for subtraction. இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிற சம்ல நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இத பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம்ல பாப்போம். எக்ஸாம்பிள் 1.10 சிம்பிளிஃபை அப்படி சொல்லிட்டு சம் கொடுத்துட்டாங்க. 24 + 2 × 8 divided by 2 minus 1. இந்த ஆபரேஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடியும் நீ ஒண்ணே மைண்ட்ல கால்குலேட் பண்ணு. பார்த்த உடனே 24 + 2 24 × 8 அப்படி கால்குலேஷன்ஸ் போடக்கூடாது. எப்பயுமே இந்த மாதிரி 4 ஆபரேஷன்ஸ் இருக்க சம்ஸ்னா லெஃப்ட் டு ரைட் நாம நீ டீல் பண்ணணும். நம்ம பிளேஸ் வேல்யூ பாப்போம் பாத்தியா? அதே மாதிரி தான் லெஃப்ட் டு ரைட் தான் டீல் பண்ணணும். அப்படி லெஃப்ட் டு ரைட். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம சொல்யூஷன் பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் சிம்பல் டிவிஷன் இருக்கு. இந்த ஆர்டர் படி பாரு. பிராக்கெட் சிம்பல் இருக்கா? இல்ல. அடுத்து இண்டிசஸ் இருக்கா? இல்ல. அப்ப அடுத்து என்ன இருக்குமா? டிவிஷன். எதோட டிவைட் பண்றாங்க? 8 divided by 2. என்ன கொடுத்திருக்காங்க? 8 divided by 2. அப்ப 8 divided by 2 பார்த்தா நமக்கு ஆன்சர் என்னது? 4. அடுத்து 4 க்கு அடுத்து நீ பாரு. மிச்ச ஆபரேஷன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிரு. 24 + 2 into 8 divided by 2 4 போட்டாச்சு -1. அடுத்த ஆபரேஷன் டிவிஷன் அடுத்து நமக்கு என்னமா பார்க்கணும்? மல்டிப்ளிகேஷன். அங்க மல்டிப்ளிகேஷன்ல 2 into 4 என்ன இருக்கு? 8. அப்ப 2 into 4 இங்க 8 போட்டுரு. 8 - 1 ன்னு இருக்கு. அடுத்து மல்டிப்ளிகேஷன் அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? அடிஷன். அப்ப 24 + 8 பாக்கும்போது 32. 32 - 1 பாக்கும்போது ஆன்சர் என்னது? 31. இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுக்கோ. பிட்மாஸ் ரூல் படி நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்? டிவிஷன். அப்ப 8 divided by 2 பாக்கும்போது here 4. டிவிஷன் அடுத்து நம்ம என்ன ஆபரேஷன்ஸ் போடுவோம்? மல்டிப்ளிகேஷன். அப்ப 2 × 4 பாக்கும்போது நமக்கு இங்க என்னவா மாறிடும்? 8. மல்டிப்ளிகேஷன் அடுத்து என்ன பாப்போம்? அடிஷன். அப்ப 24 + 8 பாக்கும்போது 32. 32 - 1 பாக்கும்போது 31. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அப்ப இதே கான்செப்ட் மாதிரி அடுத்து ஒன்னு பாத்துவோம். அது எதை யூஸ் பண்ணி? பிராக்கெட்ஸ் இண்டிசஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிளிஃபை. இவ்வளவு பெரிய லாங் சம் கொடுத்துட்டாங்கம்மா. சொல்யூஷன்ல எடுத்து எழுதிரு. எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல இன்னர் பிராக்கெட்ஸ் பெர்ஃபார்ம் ஃபர்ஸ்ட். இதுவே ஒரு பிராக்கெட் தான். அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு இன்னர் பிராக்கெட்ஸ் இருக்கு. அப்ப முதல்ல இன்னர் பிராக்கெட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்தது அவுட்டர் பிராக்கெட்ஸ் வருவோம். அப்ப சம் அப்படியே எடுத்து எழுதிரு. இதுவே பிராக்கெட், அதுக்குள்ள ஒரு இன்னர் பிராக்கெட் இருக்கு. அப்ப அந்த இன்னர் பிராக்கெட்ல டிவிஷன் பாரு. 10 divided by 5. 10 × 5 ஆல டிவைட் பண்ண ஆன்சர் என்னது? 2. அப்ப 6 × 3 மைனஸ் இந்த ஆபரேஷன் மட்டும் தான் நான் பண்றேன். ரிமைனிங் ஸ்டெப்ஸ் அப்படியே எடுத்து எழுதணும். எந்த சேஞ்சஸுமே நீ பண்ண கூடாது. 10 divided by 5 பாக்கும்போது ஆன்சர் என்னதுமா? 2. அடுத்து ஒரு இன்னர் பிராக்கெட் இருக்கு. அந்த இன்னர் பிராக்கெட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா 6 × 3 என்னது? 18. அப்ப 18 - 2 ன்னு வரும். 18
minus 2 பார்க்கும்போது உனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு 16. எதுக்காக நம்ம பிராக்கெட் இந்த ரூல்ஸ் படிச்சிருக்கோம்ல முதல்ல பிராக்கெட்டை பார்க்கணும் அடுத்தது இண்டிசஸ் பார்க்கணும் சொன்னோமா அதனால 18 minus 2 பார்க்கும்போது 16. அப்ப 16க்கு அடுத்து இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு அந்த பிராக்கெட்டை எவாலுவேட் பண்ணணும் பண்ணனும்னா here ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு அப்ப அந்த மல்டிப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீ அடிஷனுக்கு வரணும் அப்ப 8 into 2 பார்க்கும்போது 16 16 plus 16 பார்க்கும்போது 32 here 20 plus அப்ப brackets ஃபுல்லா எவாலுவேட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்ப 20 plus 32 which is equal to 52 அப்ப therefore ஆன்சர் எடுத்து எழுதுங்கம்மா 24 plus 8 into 2 plus 6 into 3 minus 10 divided by 5 within the parenthesis which is equal to 52. Okay students, இன்னைக்கு கிளாஸை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். Exercise 1.3ல third sum, fourth sum, fifth sum, sixth sums based on that four operations. Which operations? Addition, subtraction, multiplication, divisions. நீ homework உன்னுடைய நோட்ல போடு நாளைக்கு கிளாஸ்ல அதுக்குரிய ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். Thank you students.